நம்ம வெண்பாவை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வெண்பாவுக்கு இப்போ ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ரொம்பவும் உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை. அதாவது எந்த ஒரு காயலாவா இருந்தாலும் காப்பாத்திடலாம். ஆனா ஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அதாவது ஏற்கனவே இந்த ஜுரம் அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்போ திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, அடுத்தடுத்து ரொம்ப சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே நம்ம விஜய் ஒரு பக்கம், அடுத்ததா நம்ம மல்லி ஒரு பக்கம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கும் மல்லிக்கும் கம்யூனிகேஷனே கட் ஆயிடுச்சு. விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட பேசுறது இல்ல. அதே மாதிரி மல்லி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி இல்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இப்போ அரவிந்த் இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுப்பாரு. அரவிந்தால ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்மையிலேயே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அரவிந்த் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்கள காட்டுனாங்க. அதுவும் இல்லாம அரவிந்தால நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது 1 இல்ல, 2 இல்ல. இன்னும் நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது மல்லியோட வாழ்க்கையிலயா இருந்தாலும் சரி, அதே மாரி வெண்பாவ காப்பாத்துன ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியே நம்ம அரவிந்த் இருந்துட்டு நம்ம வெண்பாவெல்லாம் காப்பாத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம வெண்பாவ காப்பாத்தக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதுவும் இல்லாம நம்ம அரவிந்த் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதாவது ஒரு பேஷண்ட்ட பிக்கப் பண்ணிட்டு போலாம். ஏன்னா கார் ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா அவரு. அவர் பேஷண்ட்ட பிக்கப் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி வராங்க. அந்த ஒரு டைம்ல தான் அந்த ரவுடிங்க தூக்கிட்டு வரக்கூடிய நம்ம வெண்பாவ பார்த்து, "என்னடா இது நம்ம வெண்பா மாதிரியே இருக்கே!" அப்படிங்கிற மாரி சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா வெண்பா மல்லி கொடியும், விஜய் கொடியும் தானே இருக்க போறா அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம அரவிந்த் நெனச்சாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப அங்க இருக்கக்கூடியது வெண்பா தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் வகையில, கடைசியில அங்க இருக்கக்கூடிய வெண்பாவ டைரக்ட்டா போய் பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இப்போ நம்ம அரவிந்த் இருந்துட்டு வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, எந்த குழந்தைக்கு பிரச்சனைனாலும் சரி, கண்டிப்பா அந்த இடத்துல நிப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, மறுபடியும் எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி வெண்பாவ எங்கேயாச்சும் பார்த்துருக்காங்களா? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி சொல்லி, நெறைய இடத்துல மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாரி உங்க பொண்ணு இங்க இருக்கா, அங்க இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி இருந்துட்டு தீபிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, உண்மையிலேயே தீபிகா மேடம் இப்போ அந்த குழந்தைங்கள காப்பாத்துனாங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்டு மேடம் உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லி சொன்ன அந்த ஒரு விஷயத்த வச்சு, கடைசியில இப்போ நம்ம அ அதாவது அந்த குழந்தைங்கள எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, அந்த ரவுடிங்கள வச்சு இன்னும் அந்த ரவுடி எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அரவிந்த் இங்க வந்திருக்காரு. அரவிந்த் இப்போ நம்ம வெண்பாவ பார்த்த ஒரு விஷயம். அதுவும் இல்லாம அரவிந்த் அதாவது அந்த வெண்பாவ கொண்டு சேர்த்தாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது, உண்மையிலேயே நம்ம அரவிந்துக்கு மிகப்பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வெண்பாவ கொண்டு இங்க சேர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாம ரிலேட்டிவ் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜயும், மல்லியும் எங்க போனாங்க? என்ன நடந்திருக்கும்? ஒருவேள நடுவழியில எங்கேயாச்சும் விழுந்து கிடந்த வெண்பாவ தூக்கிட்டு வந்தாங்களா? இவங்கள பார்த்தா நல்லவங்க மாரியே தெரியலையே! ரவுடிங்க மாரியே தெரியுதே! அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம அரவிந்த் இருந்துட்டு மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. "மல்லி எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல "வெண்பா எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அத ஏன் கேட்குறீங்க அரவிந்த்? அதாவது இந்த மாரி வெண்பா காணாம போயிட்டா. வெண்பாவ யாரோ ரவுடிங்க கடத்திட்டாங்க. அதாவது எங்கேயோ கொண்டு போய் விக்கிறதுக்காக கடத்திட்டாங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா அரவிந்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "மல்லி என்ன சொல்றீங்க? இப்ப தான் நான் இங்க வெண்பாவ பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க அரவிந்த்? நீங்க இப்போ வெண்பாவ பார்த்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நான் பார்த்துட்டேன். அந்த ரவுடிங்களையும் பார்த்துட்டேன். அதாவது எனக்கு இப்ப தான் எல்லாமே புரிய வருது. என்னடா இது வெண்பா நீங்க இல்லாம இங்க இருக்காளே! ஒரு வேள வெண்பாவ பார்த்துக்கிறதுக்காக எதனா விட்டுருக்கீங்களோ?" அப்படிங்கிற மாரி நெனச்சேன். ஆனா உண்மையிலேயே இப்போ மல்லி அதாவது இப்போ வெண்பாவ இவங்க கடத்துனவங்க தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லுங்க. வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. வெண்பாவுக்கு இப்போ ஃபிக்ஸ் வந்திருக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதே மாரி வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நான் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாம நீங்க பொறுமையா வாங்க. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்தடுத்து வெண்பாவ மட்டும் இல்ல. அதாவது
அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னீங்கல்ல, இன்னும் அவங்களோட கஸ்டடியில் நிறைய குழந்தைங்க இருக்கலாம், அவங்க எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க. நம்ம மல்லியும் இருந்துட்டு ஓகே விஜய், அதாவது ஓகே அரவிந்த், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம அரவிந்த் வந்துட்டு மல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அரவிந்த் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லைனாலுமே உதவி பண்ணுறதுல தான் அவர் தயாராக இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி மல்லியும் இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் தான் வந்து இப்போது நிறைய உண்மைகள் தெரிய வருது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, வெண்பா இருந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க. அதாவது இப்போது நம்ம அரவிந்த், விஜய், மல்லி இவங்க எல்லாருமே வந்து இப்போது வெண்பாவை வந்து காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரவுடிங்கில் பிடிச்சி இன்னும் வந்து நிறைய டீட்டெயிலை வந்து விசாரிக்க போகிறாங்க. உண்மையிலேயே அரவிந்த் வந்து இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்ததுனால இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அரவிந்த் வந்து நம்ம வெண்பாவை பார்த்து அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும், உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர்றது இது எல்லாமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.